லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ பயந்து போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வினய் மேல பொய் புகார் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா. கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி மித்ரா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காம்மா. அதான் எங்களுக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொன்னா. பாட்டி, மித்ராக்கா சொல்றத பார்த்தா எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தி எங்க இருந்தோ வந்து சூப்பர்மேனை காட்டி நான் தான் இவரோட பொண்டாட்டி, இவன் தான் எங்களோட பையன், இவர் எங்களுக்கு தெரியுமே, இவர் இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இப்ப திரும்பவும் வந்து இல்ல இல்ல நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து சொல்லுவாங்களாம். இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ மித்ராவை சந்தேகப்படுறியா என்ன? நீ பின்ன சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் பாட்டி? அந்த லேடி யாரு, அவங்க எங்க தங்கிருக்காங்கன்னு மித்ராக்காக்கு எப்படி தெரியும்? இவங்க போய் மிரட்டினதோ அவங்க அப்படியே உண்மையெல்லாம் ஒத்துக்குவாங்களாம். மித்ராக்கா போலீஸா இல்ல ரவுடியா மிரட்டினா ஒத்துக்கிறதுக்கு? தேனு, அப்ப மித்ரா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்கன்னு சொல்ல வரியா? ஆமா மாமா, அவங்க தான் பண்ணிருப்பாங்க. தேனு, மித்ரா ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கு இதனால என்ன யூஸ் இருக்கு? அதுதான் எனக்கு தெரியல மாமா. இப்ப வருவாங்கல்ல, புடிச்சு விசாரிச்சா எல்லாம் தெரியும். இவனுங்கள என்ன பண்ணி தொலைக்கிறானுங்களோ தெரியல. சொல்லுங்க மேடம். ஹே ராமசாமி, எங்கயா இருக்க? அந்த மித்ராவை புடிச்சிட்டியா? அந்த வித்யா இப்ப உன் கூட தானே இருக்கா? இல்ல மேடம், அந்த மித்ரா எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த வித்யாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கா மேடம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணு உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ற? அட நீங்க வேற மேடம், சண்டையில ஆம்பளை பொம்பளை பாகுபாடெல்லாம் கிடையாது மேடம். யார் அடிச்சாலும் வலிக்கும். அவ என்னடானா பேய் மாதிரி அடிக்கிறா. நாங்க 6 பேரு, அவ ஒத்த ஆளு. எங்களாலேயே சமாளிக்க முடியல. கராத்தே கும்பெல்லாம் கத்துட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். எங்களை அடிச்சு தெறிக்க விட்டுட்டா. நாங்க உயிர் பொழைச்சா போதுன்னு தப்பிச்சு வந்துட்டோம் மேடம். ஏய், நீ என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்க. சொன்ன வேலைய சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துரு, இல்ல நடக்கிறதே வேற. பணத்தை வேணா நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்றதுக்காக எங்களால உயிரை விட முடியாது. ஏய், நீ எல்லாம் ஒரு ரவுடின்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. உங்களெல்லாம் நம்பி வேலை சொன்ன பாரு, என்ன என் கால்ல போட்டிருக்கிறதாலே அடிச்சுக்கணும். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? போன வைங்க. ஏய், டேய் வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு விடுறா. ஐயோ, படுபாவி பசங்க சொதப்பிட்டானுங்களே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இப்ப அந்த வித்யா வந்தா நான் தான் இதையெல்லாம் பண்ண சொன்னேன்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவாளே. என்ன பண்ணலாம்? இத வந்துட்டாங்க கார்த்தி. வா. இந்த பையனுக்கு தாமா ஹார்ட்ல ப்ராப்ளம். இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டதால தான் இவங்க இப்படி போய் சொல்லியிருக்காங்க. சாரிமா, என் பையனை காப்பாத்துறதுக்கு எனக்கு வர வழி தெரியல. பணம் கிடைச்சா போதும்னு இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ என்னதான் இப்படி பண்ணாலும் உன் மேல எனக்கு கோவம் வரலம்மா, பரிதாபம் தான் வருது. இப்போவாது நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரிம்மா, உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து விஷயத்த சொல்லலாம். என்ன சொல்வீங்க? அம்பு இவதான் விட்டது யாருன்னு தெரியலன்னு சொல்வீங்களா? இங்க பாருங்க, இவங்க நிஜமாவே பாவம் தான்.
இவங்கள போலீஸ் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறதால நமக்கு ஒரு யூஸும் இல்ல. ஏன் யூஸ் இல்ல தேனு? இவங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா வினய ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை விட நமக்கு என்ன வேணும்? இவங்கள தூண்டி விட்டது யாருன்னு தெரியணும் மித்ராக்கா. வெறும் கிளைய மட்டும் வெட்டி விட்டா போதுமா? வேற யாருன்னு தெரியணும்ல. இப்ப வாபஸ் வாங்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிய போறது இல்ல. இவங்கள தூண்டி விட்டது யாருன்னு தெரியற வரைக்கும் பிரச்சனை நீண்டுகிட்டே தான் போகும். அவங்க யாரு, எதுக்காக இப்படி ஒரு பழிய வினை மேல போட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். நீ சொல்றது கரெக்ட் தான் தேனு, நான் இல்லன்னு சொல்லல. அதையே இங்க பேசணும்? உள்ள போய் இன்ஸ்பெக்டர் முன்னால பேசலாமே. இல்லக்கா, அது யாருன்னு எனக்கு இங்கேயே தெரிஞ்சாகணும். முதல்ல யாருன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன நீ, அவதான் உள்ள போய் பேசிக்கலான்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன உனக்கு? வா உள்ள போலாம். முடியாது பாட்டி, எனக்கு யாருன்னு இங்கேயே தெரியணும். மித்ரா, யாருன்னு தான் சொல்லேம்மா. உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லதானே போற, அதை இங்கேயே சொல்லிடு. அதுக்கு இல்லம்மா, இன்ஸ்பெக்டர் 5 மணிக்குள்ள கேஸ வாபஸ் வாங்கலனா வினய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. இப்பவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் லேட் பண்ண வினய் பேர்ல FIR போட்டுருவேன்னு சொன்னாரு. அப்புறம் வெளியில எடுக்க 15 நாள் ஆயிடுமா. அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல கேஸ வாபஸ் வாங்கி வினய வெளியில கொண்டு வரதுக்கான வேலையை பார்ப்போம். மத்தத அப்புறம் பேசிக்கலாமா? மா, மித்ரா சொல்றதும் கரெக்ட் தான்மா. முதல்ல அதை பார்ப்போம், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க சரி போலாம். சரி, போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. ஐயோ, இப்போதைக்கு தப்பிச்சிட்டேன். என்னாக போகுதோ தெரியலையே. சார், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறதா சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. சொல்லுமா, இவங்க சொல்ற மாதிரி இந்த கேஸ வாபஸ் வாங்க போறியா? ஆமா சார், என் பையனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் சார். 2 லட்சம் பணம் கட்டினாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சார். அதான் பணத்துக்காக பொய் கேஸ் கொடுத்துட்டேன் சார். சாரி சார். அறிவில்ல உனக்கு? ஒருத்தன் வந்து பணம் கொடுக்கறான்னு சொன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா? இங்க எல்லாருக்கும் பணம் தேவைதான். போய் ஜிஹெச்ல பாரு, உன்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அதுக்காக அவங்க எல்லாம் உன்ன மாதிரி வழி தவறி போயிட்டாங்களா? இன்னைக்குதான் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குல, அதெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியதானே? சாரி சார், அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பணம் கொடுக்கறேன்னு எவனாவது சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. பொய் புகார் கொடுத்ததால இவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பார் தெரியுமா? இவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை உன்னால சரி பண்ண முடியுமா? நல்ல வேலை மீடியா பேப்பர்னு நியூஸ் போல. போயிருந்தா அவரால் வெளியில தலை காட்ட முடியுமா? எத்தனை பேருக்கிட்ட அது பொய் கேஸ்னு அவரால் சொல்ல முடியும்? பாதிக்கப்பட்டவரு இப்போ உன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு முகாந்திரம் இருக்கு. அப்படி அவர் பண்ணாருன்னா உன்னை தூக்கி உள்ள வைக்க முடியும். என்ன சொல்ற? அவரை ரிலீஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி உள்ளார வச்சிரவா? ஐயோ வேண்டாம் சார், என் பையன் இருக்கா சார், பாத்துக்கணும். ப்ளீஸ் சார். என்னாச்சுப்பா, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், இங்க ஆபரேஷன் பண்றேன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு சார். அம்மா, அம்மா, உன் பையனுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா உன்னை உள்ள தூக்கி போட்டு வெளில வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ராமலிங்கம் சார்,
இந்த அம்மா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்களாம். பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்கிக்கங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். இவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது யாருன்னு சொல்லுங்க சார். சொல்லுமா, கேக்குறாங்களா? சொல்லு, யாரு உனக்கு பணம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது? என்னம்மா வாயை மூடிட்டு நிக்கிற? இப்ப சொல்ல போறியா இல்ல லேடி கான்ஸ்டபிளை விட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லவா? சார், இப்போ அதை தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறோம்? அதான் இந்த பொண்ணு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டால, இதுவே போதும் சார். என்ன போதும்? யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம இவங்களை எப்படி விட முடியும்? முதல்ல அவங்க யாருன்னு சொல்லுங்க சார். தேனு, சொன்னா புரிஞ்சுக்கோமா. பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், சால்வ் பண்றதுக்கு பாப்போம். இப்போதைக்கு வினை வெளியில வந்தா போதும். இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்னு காந்திமதி அம்மா சொல்லிருக்காங்க. அது நடக்கும். யாரு எத்தனை தடை போட்டாலும் குறிச்ச தேதியில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி எங்க கல்யாணம் யாரு நடக்க கூடாதுன்னு யாரு துடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேனு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா பதிலுக்கு நாமளும் அதே மாதிரி பண்ணணுமா? விட்டுரு, சொன்னா கேளு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் கேஸ் கொடுக்க சொன்னவங்கள நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு அதை தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேனு, நான் தான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பணத்தை கொடுத்து பொய் கேஸ் கொடுக்க சொன்னவங்கள நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க கேஸ வாபஸ் வாங்கினா மட்டும் போதும்னு, வினை மேல விழுந்த பழிய தொடச்சா போதும்னு சொல்லிதான் நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் அதை கிளறிட்டு இருக்க வேண்டாம். இல்ல, இந்த அளவுக்கு நீங்க தடுக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே உங்க மேலதான் சந்தேகம். நீங்களே ஆளை செட் பண்ணி போய் கேஸ் கொடுக்க வைப்பீங்களா? நீங்களே ஆளை கூட்டிட்டு வந்து வாபஸ் வாங்க வைப்பீங்களா? என்ன இது? சரி தேனு, நீ சொன்ன மாதிரியே இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு வெச்சுக்கோ. ஆமா, இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணணும்? இதனால எனக்கு என்ன லாபம்? அத நீங்க தான் சொல்லணும். நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இல்ல தேனு, நான் பண்ணல. இப்போதைக்கு என்னால இததான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பிரச்சனை பெருசாதான் போகும். நான் எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். பாத்தீங்களா பாட்டி, நான் இவ்ளோ சொல்லியும் அவங்க யாருன்னே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. தேனு சந்தேகப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இது பண்ணது யாரு என்னன்னு தெரிஞ்சா அவங்க ஜாதகத்தையே அழிச்சிடலாம்ல. யாருன்னு சொல்லுமா. ஹலோ, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரு பணம் கொடுத்தது? சொல்றீங்களா இல்ல நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா மாமா, வேண்டான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? மித்ரா, அவங்க சொல்லட்டும். மித்ரா, நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அவங்க சொல்ல விடாம நீங்க தடுக்கிறதுனால தான் உங்க மேல எல்லாருக்கும் டவுட் வருது.
ஒரு நிமிஷம் நீங்க தனியா வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம், எதுக்கு நீங்க அவரை தனியா கூட்டிட்டு போறீங்க? போய் அவரை கன்வின்ஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? தேனு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சார் 2 minutes சார், இது வந்துடுறேன். வாங்க சார். பேசிட்டு வந்துடுறேம்மா. மாமா, பாட்டி. என்னாச்சு மித்ரா? சார், வித்யாக்கு பணம் கொடுத்து பொய் கேஸ் போட சொன்னது வேற யாரும் இல்ல, நாகலட்சுமி அம்மா தான்.